Hello students, Unit 1 Metallurgy. இதில் மொத்தம் 7 topics இருக்கு. First, occurrence of metals, concentration of ores, extraction of crude metal, thermodynamics principle of metallurgy, electrochemical principle of metallurgy, refining process, application of metals. ஓகேவா? இந்த மெட்டலர்ஜியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு மெட்டல்ஸ் வந்து எப்படி அக்கர் ஆகுது, மெட்டல்ஸ் வந்து நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம், அதாவது ஒரு ஓரில் இருந்து எப்படி மெட்டலை தனியாக பிரித்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் இங்கே பார்க்க போகிறோம். ப்ளஸ் அந்த மெட்டல்ஸோட அப்ளிகேஷன்ஸும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். In case of elements, it is classified into 3: metals, non-metals, metalloids அப்படின்னு 3 விதமாக பிரிஞ்சிருக்கும். இப்போ பீரியாடிக் டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆஷ் கலர்லாம் மெட்டல், ப்ளூ கலராக இருக்கிறது மெட்டலாய்டு அண்ட் ப்ரௌன் கலரில் இருக்கிறது நான் மெட்டல். ஓகேவா? ஸோ இதில் பீரியாடிக் டேபிளில் 80% வந்து நமக்கு மெட்டல் தான் இருக்கும். ஸோ இந்த மெட்டல் வந்துட்டு ஜென்ரலாக 2 இதாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஒன்று வந்துட்டு நேட்டிவ் மெட்டல் அண்ட் இன்னொன்று வந்துட்டு கம்பைன்டு ஸ்டேட். ஸோ நேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிற மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோல்டு, சில்வர், பிளாட்டினம்லாம் சொல்லலாம். அதாவது அதோட கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் தான் ஆட் ஆகிருக்கும். நம்ம அதிலேருந்து நம்மளோட மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக இருக்கும். அண்ட் இன் கேஸ் ஆஃப் கம்பைன்டு ஸ்டேட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து அதோட கலந்துருக்கும். ஆர் இந்த இம்ப்யூரிட்டிஸ் லைக் ஆக்சைட்ஸ், சிலிகேட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு கலந்து அது ஒரு மினரலாக இருக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம நிறைய மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் மூலியமாக நம்ம வந்து அதோட மெட்டலை வந்து பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? Let us see what is metallurgy. ஸோ மெட்டலர்ஜினா நமக்கு வேணும் அப்படிங்கிற மெட்டலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் நம்ம மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்துட்டு நமக்கு ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த ப்ராசஸில் வந்துட்டு இன்வால்வ் ஆகும். ஓகேவா? அது என்ன மாதிரியான ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நேட்டிவ் மெட்டல் கம்பைன்டு ஸ்டேட் அப்படின்னு 2 இதாக பிரிஞ்சிருக்கு. நேட்டிவ் ஸ்டேட், கம்பைன்டு ஸ்டேட். ஸோ கம்பைன்டு ஸ்டேட்டில் என்ன மாதிரியான இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்கும், ஆக்சைட்ஸ், சல்ஃபைட்ஸ், சிலிகேட்ஸ் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கும் கம்பைன்டு ஸ்டேட்னா. இங்கே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நேட்டிவ் ஸ்டேட் இங்கே பார்த்தீங்களா, இது வந்து சில்வர் நேட்டிவ் ஸ்டேட்டோட எக்ஸாம்பிள் சில்வர். இது வந்து நேட்டிவ் ஸ்டேட்டோட எக்ஸாம்பிள் கோல்டு. ஸோ நமக்கு வேணும் அப்படிங்கிற அந்த மெட்டல் வந்து அதிலே தெரியுது பாருங்கள். ஸோ இதிலேருந்து நமக்கு பிரித்து எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் ஹியர் இங்கே வந்து ஹேமடைட் கொடுத்துருக்காங்க. ஹேமடைட்லேருந்து நம்ம என்ன பிரித்து எடுப்போம் அப்படின்னா அயன். ஏன்னா 80% ஆஃப் அயன் தான் வந்து ஹேமடைட்டில் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நிறைய கெமிக்கல் ப்ராசஸ் மூலியமாக நிறைய கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அண்டர்கவுன் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அலாய். அலாய்னா என்ன? ஸோ அலாய்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி, நமக்கு வேணுங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு மெட்டலை வந்து டிசைன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மெட்டலுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். கரெக்டாக? இப்போ இதே எடுத்துக்கிற நீங்கள் சில்வர், இது வந்து கோல்டு. ஸோ இது ரெண்டுத்துக்குமே தனித்தனியான யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். சில்வர் ப்ளஸ் கோல்டு இது ரெண்டுத்தையும் கலந்து நான் ஒயிட் கோல்டு அப்படின்னு ஒரு புது மெட்டலை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னா அது பேர் தான் அலாய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன்டர்மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காம்பினேஷன் ஆஃப் சில்வர் அண்ட் கோல்டு வந்து நம்ம அலாய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா? நெக்ஸ்ட்டு எசென்ஷியல் டு டிசைன் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். ஸோ நம்ம அண்டர்கோ பண்ணுற மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வேஸ்ட் வந்து மினிமைஸ் பண்ணுறதாகவும் மேக்ஸிமைஸ் எனர்ஜி எஃபிஷியன்சி கொடுக்குறதாகவும் அந்த மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் வந்து இருக்கணும். இப்போ நம்ம இந்த யூனிட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது, ஒரு மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான கெமிக்கல் பிரின்சிபல்ஸ்லாம் நம்ம வந்துட்டு அந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் ப்ராசஸ் நடக்குது பாருங்கள். மினரல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான மைனிங் ப்ராசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸில் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் நேட்டிவ் எலிமெண்ட், கம்பைன்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தான் பிரிஞ்சிருக்கும். ஸோ நேட்டிவ் எலிமெண்ட்டுன்னு நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, சில்வர், பிளாட்டினம். ஸோ அதுக்கு வந்துட்டு நமக்கு வேணுங்கிற மெட்டல் நமக்கு அப்படியே கிடச்சிரும். ஸோ அதுக்கு லீஸ்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி இருந்தால் போதும். அதாவது அதோட இம்ப்யூரிட்டிஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னாலே நமக்கு வேணுங்கிற மெட்டலை வந்துட்டு பியூர் ஃபார்மில் பிரித்து எடுத்துக்கலாம். பட் இன் கேஸ் ஆஃப் கம்பைன்டு ஃபார்ம் ஆல்ரெடி ஆக்சைட்ஸ், சிலிகேட்ஸ் இது எல்லாமே கம்பைன் ஆகி இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹை லெவல் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து தேவைப்படலாம் சில மெட்டல்ஸ்க்கு. சில மெட்டல்ஸ்க்கு ஒரு லிமிட்டட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலியமாகவே நமக்கு வேணுங்கிற மெட்டலை வந்து பிரித்து எடுக்க முடியும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா டின், ஜிங்க் இது எல்லாமே வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம்.
ஸோ நம்ம இதை மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் மூலியமாக நமக்கு வேணும் அப்படிங்கிற மெட்டலை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக எடுக்க போகிறோம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் பார்க்கலாம். இங்கே இருக்கிறது எல்லாமே ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலியபிள். ஸோ மேலியபிள்னால் என்ன அப்படின்னா நமக்கு நம்மளோட மெட்டலை நமக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு தின் ஷீட்டை நம்மளால் மேக் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து மேலியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் எல்லா மெட்டலையுமே நம்ம தின் ஷீட்டாக மேக் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், அலுமினியமாக ஒரு தின் ஷீட்டாக மேக் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாம்பிளில். இப்போ நெக்ஸ்ட் வந்து டக்டைல். ஸோ டக்டைல்னால் என்ன அப்படின்னா அந்த மெட்டலை ஒரு ஒயரை நம்மளால் ஸ்ட்ரெச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் சே காப்பர் ஒயர். ஸோ காப்பரை வந்துட்டு ஒரு ஒயர் மாதிரி அவங்க ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் எல்லா மெட்டல்ஸுமே வந்துட்டு நமக்கு எப்படி இருக்கும்னா குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்லா மெட்டல்ஸுமே சாலிடாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் அலுமினியம் அயன் எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து சாலிடாக தான் நமக்கு இருக்கும். சொனோரஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ அந்த மெட்டலில் ஏதாவது சவுண்டு கேட்கும் அப்படின்னா எதையாவது வச்சு பீட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் பெல் இருக்குது. பெல்லையே வந்துட்டு நம்ம அடித்தோம் அப்படின்னா அது ரெண்டு சர்ஃபேஸும் ஒன்று சேரும் போது நமக்கு ஒரு சவுண்டு கேட்கும். கரெக்டாக அதுதான் நம்ம சொனோரஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டல்ஸ் கேன் மேக் நாய்ஸ். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் மினரல் அண்ட் ஓர். ஸோ நமக்கு மினரல்னால் என்ன, ஓர்னால் என்ன அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ மினரல்னால் என்ன அப்படின்னா நமக்கு வேணுங்கிற சப்ஸ்டன்ஸை ஒரு மைனிங் ப்ராசஸ் மூலியமாக நம்ம எடுத்துக்கிறது. அது வந்து மேபி ஃப்ரீ ஸ்டேட்லேயும் இருக்கலாம், இல்லை இட் கேன் பி அ காம்பவுண்ட் ஃபார்ம், எப்படினாலும் இருக்கலாம். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுக்கிறோம் இல்லையா மைனிங் ப்ராசஸ் மூலியமாக, ஸோ அதை தான் மினரல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சப்ஸ்டன்ஸை தான் நம்ம மினரல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேமடைட், மேக்னடைட், இது எல்லாமே மினரல். ஹேமடைட்லேருந்து நம்மளால் 80% ஆஃப் அயனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா? இப்போ ஓர்னா என்ன அப்படின்னா ஒரு மினரல்ல இருந்து எவ்வளோ ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டலை வந்து நம்ம ஒரு எக்கனாமிக்கலாகவும் ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஓர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ எல்லா ஓர்ஸுமே வந்துட்டு நம்ம மினரல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆனால் எல்லா மினரல்ஸையும் நம்ம ஓர்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா இப்போ பாக்சைட் அண்ட் சைனா கிளே இருக்குது. ரெண்டுமே மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம் தான். ஸோ ரெண்டுமே மினரல் தான். ஆனால் நம்ம பாக்சைட்டை மட்டும்தான் ஓருன்னு சொல்லுவோம். சைனா கிளேயை நான் ஓருன்னு சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்சைட் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்குற ஸ்ட்ராட்டஜி, அதாவது கன்வீனியண்ட்டாகவும் எக்கனாமிக்கலாகவும் நம்மளால் அலுமினியம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். அதனால் பாக்சைட் வந்து ஓருன்னு அக்செப்ட் பண்ணிப்போம். பட் சைனா கிளே வந்துட்டு இட் இஸ் நாட் அ ப்ராஃபிட்டபிள் ஒன். நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது மினரல் லிஸ்ட்டில் எடுத்துப்போம், ஆனால் ஓர் லிஸ்ட்டில் நம்ம எடுத்துக்க மாட்டோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாக்சைட், சைனா கிளே ரெண்டுமே மினரல் தான். பட் ஓருன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறது பாக்சைட் தான். எதனால? காஸ்ட் எஃபிஷியன்ட், கன்வீனியண்ட்டாக எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? now let us see the difference between mineral and ore. இப்போ மினரல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்சஸ் ஆஃப் மெட்டல்ஸ் ப்ரெசென்ட் இன் த எர்த்ஸ் கிரஸ்ட். ஸோ எர்த் கிரஸ்ட்லேருந்து ஒரு நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸை நம்ம எடுக்கிறதுக்கு பேர் தான் மினரல். ஸோ அந்த மினரல்லேருந்து நம்மளால் ப்ராஃபிட்டபிளாக ஒரு மெட்டலை வந்துட்டு எடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஓர்ஸ். ஓகேவா? ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ். எல்லா மினரலையுமே நம்ம ஓர்ஸ்ன்னு சொல்லிட முடியாது. ஆனால் எல்லா ஓர்ஸுமே வந்துட்டு மினரல்ஸ் தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைனா கிளே அண்ட் பாக்சைட் ரெண்டுமே வந்துட்டு மினரல் ஆஃப் அலுமினியம். ஓருக்கு வந்துட்டு பாக்சைட் மட்டும்தான். நம்ம ஏன் அப்படிங்கிற ரீசன் வந்துட்டு இப்போ ப்ரீவியஸாக பார்த்துட்டோம். ஏன்னா காஸ்ட் எஃபிஷியன்ட் அப்படிங்கிறதுனால பாக்சைட் வந்து நம்ம ஓர் அப்படின்னு எடுத்தோம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல். ஸோ நமக்கு வேணுங்கிற மெட்டலை ஒரு ஓர்லேருந்து நம்ம தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல். இதுக்கு வந்து சில மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் வந்து நம்ம அண்டர்கோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேலச்சைட் அப்படிங்கிறது ஒரு மினரல்லேருந்து நம்மளால் காப்பரை வந்து தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க என்ன மாதிரியான மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்லாம் நம்ம அண்டர்கோ பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஓர், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் தி ஓரில் இங்கே மினரல்லேருந்து நம்ம சில இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். அதுதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஓர். ஸோ சில கெமிக்கல் ப்ராசஸ் மூலியமாக நமக்கு வேணுங்கிற மெட்டலை இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர்லேருந்து பிரித்து எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஸோ ஃபர்தர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மெட்டலை நல்லா ரிஃபைன் பண்ணுவோம். ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் மெட்டலுக்கு நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அதுதான் ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஓகேவா? இந்த 3 ப்ராசஸை பற்றியும் தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அலுமினியம். இப்போ அலுமினியம் வந்து எந்த மாதிரியான ஓர்லேருந்துலாம் நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாக்சைட். ஸோ பாக்சைட்க்கு வந்து Al2O3NH2O அப்படிங்கிறது தான் அதோட கெமிக்கல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட், நல்லா கவனிங்க, நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? டயஸ்போர். டயஸ்போருக்கு வந்து Al2O3H2O.
கயோலினேட் Al2Si2O5 OH4. சில ஃபார்முலாஸ் உங்களோட புக்கில் தப்பாக இருக்கும், ஸோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க இதை பார்த்து. நெக்ஸ்ட்டு வந்து அயன். ஸோ அயனுக்கு வந்துட்டு 5 விதமான ஓர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹேமடைட் Fe2O3, மேக்னடைட் Fe3O4, சிடரைட் FeCO3, அயன் பைரைட் FeS2, லிமோனைட் Fe2O3, 3H2O. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜிங்க் பிளெண்ட் ஆர் ஸ்ஃபாலரைட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ZnS, கேலமைன் ZnCO3, ஜின்சைட் Zn. நெக்ஸ்ட்டு லெட். ஸோ லெட் எது மூலிமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னா கலேனா, ஆங்கிள்சைட், செருசைட். கலேனாவோட ஃபார்முலா PbS, ஆங்கிள்சைட் PbSO4, செருசைட் PbCO3. நெக்ஸ்ட்டு டின். ஸோ டின்க்கு ஒரு தான் கொடுத்துருக்காங்க, கேசிட்டிரைட். இதை வந்து நம்ம டின் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஃபார்முலா SnO2. நெக்ஸ்ட்டு சில்வர். இதுதான் லாஸ்ட்டு. சில்வர் கிளான்ஸ் அர்ஜென்டைட். இதோட ஃபார்முலா வந்து Ag2S. பைரர் கேரேட். இதை வந்து நம்ம ரூபி சில்வர்னு சொல்லுவோம். இதோட ஃபார்முலா Ag3SbS3. குளோராகைரைட். இதை ஹார்ன் சில்வர்னு சொல்லுவோம். இதோட ஃபார்முலா AgCl. ஸ்டிஃபனைட். இதோட ஃபார்முலா Ag5SbS4. ப்ராஸ்டைட் Ag3AsS3. ஆக்சுவலாக இந்த 2 ஃபார்முலாவுமே வந்துட்டு உங்களுக்கு தப்பாக கொடுத்துருப்பாங்க புக்கில். அதாவது ஸ்டிஃபனைட்டு, ப்ராஸ்டைட், இது 2தோட ஃபார்முலாவும் உங்கள் புக்கில் தப்பாக இருக்கும், அதை மாற்றிக்கோங்க. சில இந்த ஓர்ட்ஸோட நேம்ஸும் வந்துட்டு தப்பாக கொடுத்துருப்பாங்க, அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ அதையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ.